ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமியினர்களே வணக்கம். இன்றைய தேதி 21/3/2019 கிழமை வியாழக்கிழமை. திதி பௌர்ணமி திதி காலை 7:13 வரை இருக்கிறது. பின்பு பிரதமை திதி. பிரதமை திதி மறுநாள் காலை 3:52 வரை இருக்கிறது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். பகல் 1:33 வரை இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரம் மரண யோகம். உத்திரத்துக்கு அப்புறம் அஸ்தா நட்சத்திரம். அஸ்தா நட்சத்திரம் சித்த யோகம். வியாழக்கிழமை 6 to 7:30 யமகண்டம், 1 to 3 ராகு காலம், காலை 9 to 10 குளிகை. இன்று பங்குனி உத்திரம். முருகன் கோவிலில் ரொம்ப விசேஷமான நாள். பங்குனி உத்திரம் மகாலட்சுமியுடைய பிறந்தநாள் என்றும் சொல்வார்கள். ஏன்னா உத்திரம் மகாலட்சுமியுடைய நட்சத்திரம். இன்று ஹோலி பண்டிகை உள்ளது. வடநாட்டில் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. ஃபால்குண பகூலம், அதாவது தேய்பிறை ஆரம்பம். பங்குனி தேய்பிறை. பங்குனி உத்திரம்னால எல்லா முருகன் கோவிலிலும் விசேஷம் உண்டு. மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகளும் உண்டு. பூஜை புரஸ்காரங்கள் செய்து கொள்வதற்கு தகுதியான நாள். இன்று பட்டிமையும் உள்ளது. அதனால் புதிதான எந்த வேலையும் இன்று துவங்க தேவையில்லை. 7 மணிக்கு முன்னாடி எந்த வேலையும் செஞ்சிட முடியாது. உத்திரம்னால பௌர்ணமினால மிதமான தினமே. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கொடுக்கும். பணவரவு சுமார். கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில் கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். மாணவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வாகனத்தை இழக்கும் பொழுது கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். முன்னோர் சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவு உண்டு. சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பணவரவு பரவாயில்லை. மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். மாணவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினம் இன்று. வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, திடீர் யோகம் அதிர்ஷ்டம் கொடுக்கும். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாக்கியம். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. அளவாக பேசுவதே சிலாக்கியம் என்பதை உணர்வீர்கள். வெளி உலகத்தில் பழகும்போது சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கொடுக்கும். ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. பிறருடைய குடும்ப விஷயத்தில் இடாமல் இருப்பது சிலாக்கியம் என்பதை உணர்வீர்கள். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் தேவை. செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான் மதியத்துக்கப்புறம் 2ஆம் இடத்தில் செல்கிறார். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது சிலாக்கியம். பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நன்று. லேவாதேவி செய்பவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். பணவரவு நன்றாக உள்ளது. தாய்த்தந்தை ஆரோக்கியம் சுமார். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாக்கியம். கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யும். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. கண்டிப்பாக இன்றைய தினம் சாட்சி கழித்து போடக்கூடாது. மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசினியர்களே, ராசியில் சந்திர பகவான். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. நேரம் தவறாமை உண்பதே சிலாக்கியம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. சகோதர ஒற்றுமை குறையலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை.
தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வரவை விட செலவுகள் அதிகமாக உள்ளது. மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். எந்த விஷயத்தையும் நிதானித்து யோசித்து செய்வதே நன்று. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்ல வேண்டும். யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதே சிலாகியம். திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சக ஊழியரிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு உயரும். மாணவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். நண்பர்களும் அனுசரணையாக இருப்பார்கள். திடீர் பணவரவுகள் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, எந்த விஷயமும் யோசித்து நிதானம் செய்வதே நன்று. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வது தவறு என்பதை உணர்வீர்கள். அவசரம் தேவையில்லை. பணவரவு நன்றாக உள்ளது. சகோதர ஒற்றுமைகள் குறையும். தாயாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. தந்தையாரின் ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத பணவரவு உண்டு. சுப செலவுகள் ஏற்படலாம். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயம் கவனம் தேவை. வார்த்தைகளிலும் கவனமாக இருப்பதே நன்று. மரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். மன சஞ்சல்கள் ஏற்பட்டு சரியாகும். வீண் அலைச்சல்களும் குழப்பங்கள் ஏற்படலாம். மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாகியம். எந்த விஷயமும் கவனமுடன் செய்வதே நன்று. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வது தவறு என்பதை உணர்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதை உணர்வீர்கள். லட்சுமி யோகமும் உண்டு. பண விஷயத்தில் தாராளமாக இருப்பீர்கள். கணவன் அந்யோன்யம் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை குறையலாம். தாயாரின் ஆரோக்கியம் சுமார். தந்தையாரின் ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் தேவை. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.